கிரேட் 9 அல்லது 10ல உங்களோட தம்பி தங்கச்சிகளை ஓலவல் செய்ய வைங்க. ஏன்னா காலம் ஜெனரேஷன் மாறிட்டு போகுது. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் குறவு. அப்ப படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. இத உங்கள்ட்ட ஏன் சொல்ற பிள்ளைகள் உங்களோட தம்பி தங்கச்சிகளுக்கு அது போய் சேரட்டும். சரி, இதால எவ்வளவு பிரச்சனை சொன்ன பிள்ளைகள் டியூஷன் செய்யற டீச்சர்ஸ்மா வெளிப்படையா கேட்கிறாங்க. 9ஆம் ஆண்டு ஒரு பிள்ளை ஓலவல் செஞ்சுட்டு போனா அந்த பிள்ளை 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்கிற இல்லையா, அந்த பிள்ளைக்கு நாங்க டியூஷன் செய்யற இல்லையா, எங்கட உழப்புல நீங்க மண்ணள்ளி போட்டீங்க. ஓலவல் ஒருத்தன் ஃபெயில் பண்ணிட்டு எப்படி ஏலவல் செய்வான்? பிள்ளைகள் நான் சொல்ற பிள்ளைகள் எனக்கிட்ட கடைசி 1 இயர் ஏலவல் எஸ்எஃப்டி கிளாஸ் வந்து நீங்க ஃபெயில் பண்ணினீங்கன்னு சொன்னா முதலாவது கவலைப்படுறாங்க. நான் ஏன் அந்த 1 இயருக்குள்ள உங்களை ஒரு எஸ்பாஸுக்கு கொண்டு போய் விடுற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிச்சேன்னா எஸ்பாஸுக்கு கொண்டு போய் விடுற அளவுக்கு என்னால ஏலாம் சார் நான் எவ்வளவு வீக் ஆனாலும். அப்ப அந்த பிள்ளைய ஏலம் படிக்காம திருப்ப செகண்ட் சை ஓலவல் மெட்ஸ் ரிப்பீட் படிங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்த சொல்றாங்க. பிரஷர் பண்ணி எவ்வளவு வெக்கமா இருக்கு. டியூஷன் ஏலவல் 1 இயர்ல செய்யுங்கன்னு சொன்னது உங்களுக்காக. என்ன பாய்ஸ் இருந்து படிக்க மாட்டான். அதுலயும் பாய்ஸ் சொன்ன பிள்ளைகள் தொழிலுக்குரிய கோர்ஸ் ஒன்று செய்யுங்க. ஏலவல் படிக்கிறதோட ஏலவலை மட்டும் செய்யாம ஒரு தொழில் கோர்ஸ் ஒன்று செய்யுங்க. அதுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா பிள்ளைகள்? முந்தி ஏலவல் ஃபர்ஸ்ட் சை, செகண்ட் சை, தேர்ட் சை இப்படி 3 சை படிச்சுன்னா 4 வருஷம் படிக்கும். 4 வருஷம் ஒரு பிள்ளை பே பண்ண வேண்டிய கிளாஸ் ஃபீஸ ஒரு வருஷத்துல நீங்க நிப்பாட்டினாக்கா எங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு பாருங்க. பிள்ளைகள் உண்மையில பிள்ளைகள் உங்களுக்கு அப்படியான டீச்சர்ஸ் தான் அமைஞ்சிருக்கும். விளங்க சொன்னது ஸ்ட்ரீம் செலக்ஷன்ல பிள்ளைகள் எனக்கு உண்மையாக பிள்ளைகள் ஆர்ட்ஸோடய கொமர்ஸோடய அப்படி தனிப்பட்ட கோவம் இல்லை. எல்லாம் எங்கட பிள்ளைகள் தான். ஒரு பேரண்ட் ஒரு பிள்ளையை படிப்பிக்கிறது பெரிய ஒரு கனவுகளோட டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும், லோயர் ஆக்கணும், இப்படி ஒரு கனவுகளோட படிப்பிக்கிறது. இப்ப நாளைக்கு பிள்ளைகள் நீங்க கேம்பஸார் அவுட்டாகி தொழில் இல்லைன்னு சொல்லி வீட்டுல இருந்தா எவ்வளவு கவலையா இருக்கும் பேரண்ட்ஸுக்கு. அவ்வளவு செலவழித்து சொல்லி அதனால பிள்ளைகள் நான் சொன்னது எந்த ஒரு ஸ்ட்ரீமை நீங்க செலக்ட் பண்ணாலும் லேசா தொழிலுக்கு போகக்கூடிய மாதிரி அந்த ஸ்ட்ரீம் அமையும். அதை விட்டு போட்ட பிள்ளைகள் யாரையுமே புண்படுத்துறதுக்காக செல்லல. பொதுவா ஸ்ட்ரீம் எடுத்து பார்த்த பிள்ளைகள் டெக்குக்கு தொழில் வாய்ப்புகள் கூட இருக்குது. அதைத்தான் சொன்னதே தவிர மத்த எல்லாருமே டெக் செய்யணும்னு சொல்லவும் இல்லை.